Hi friends, white veg kurma எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, ஒரு நூல்கோஸ், அப்புறம் ஒரு டர்னிப், 2 கேரட், கொஞ்சமா பீன்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த white kurma செய்யறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கியூப்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமா வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் குருமா செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம அதில் போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா ஒரு 2 நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வரணுங்கிறது இல்லை, கண்ணாடி பதம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நம்ம பாதி வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திட்டு இப்போ குக்கரில் நான் தனியாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நல்லா நுர கட்டி வந்து ஒரு கொதி வந்தாலே நம்ம குருமா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு கொதி வந்துருச்சு, குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை நல்லா தூவிட்டு இந்த குருமாவை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜ் குருமாவை நம்ம தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக நம்ம சீக்கிரமே வெஜிடபிள்ஸ் மட்டும் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குருமா சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெஜ் குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.